ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டி ஸ்ரீ தான் காட்டுறாங்க. அவங்க கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி வந்து கார்த்திகிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திக் என்ன பண்ணுதுன்னே தெரியல. என்னது இப்படி நம்மளை சந்தேகப்பட்டு பார்க்க வந்திருக்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது கார்த்தி வந்து ரேவதி எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அது முடிச்சதுக்கப்புறமா நான் அவங்க அம்மாவை சந்திக்கிறேன் அப்படிங்கவும் ரேவதியே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக சாமுண்டி ஸ்ரீகிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது அப்போ வந்து கார்த்தி வந்து பிரியாவை கூப்பிடுறாங்க. அப்போ பிரியாவும் வந்து கார்த்தியை பார்க்க வராங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது இதில் அதாவது புதுசாக வந்து ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த ப்ராஜெக்டை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணவும் உடனே பிரியாவும் வந்து கார்த்தியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கார்த்தி வந்து அதை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது பிரியா வந்து கார்த்தி பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து என்ன பிரியா நான் சொன்னதை கேட்டுக்கிட்டீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் சார் நான் கேட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே பிரியா வந்து கார்த்தி பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகவும் அப்போ பிரியா வந்து நினைக்கிறாங்க இன்றைக்கி நானும் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், அதே மாதிரிக்கு எம்டியும் அதே கலரில் போட்டிருக்கிறாரு, எங்களுக்குள்ள எந்த அளவுக்கு மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா பிரியா வந்துருந்தாங்க. அப்போ உடனே பிரியாவோட ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னடி திடீர்னு எம்டி ஒன்றை கூப்பிட்டுட்டாரு, எப்போவுமே ரேவதி தானே கூப்பிடுவார், இன்றைக்கி என்ன அதிசயமாக இருக்குது ஒன்றை கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கும்போது ஆமாம் ஒரு ப்ராஜெக்டை பற்றி என்கிட்ட வந்து எடுத்து கொடுத்துருக்கிறாரு, அந்த வேலைக்காக தான் என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லவும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி நானும் க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறேன், எம்டியும் க்ரீன் கலர் ட்ரெஸ் அட்டு தான் போட்டிருக்கிறார் அப்படிங்கவும் உடனே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சாமுண்டி ஸ்ரீ வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க கார்த்தி வந்து அவங்க எம்டியாக நடிக்க வச்சாங்களா, அவர் வந்துருந்தாரு. வந்ததுமே அப்போ ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ரேவதியும் வராங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது மீட்டிங் முடிஞ்சு போச்சுது, உங்கள் அம்மா வர சொல்லுங்கள் அப்படிங்கவும் உடனே ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து சாமுண்டி ஸ்ரீ கிட்ட போய் சொல்கிறாங்க ரேவதி அம்மா உன்னை எம்டி பார்க்கணுன்னு சொன்னார்மா, நீங்கள் போங்கம்மா அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சாமுண்டி ஸ்ரீ அவங்க ரூமுக்குள்ளே வரவும் அவங்க பார்த்தோம்னா எம்டியை எப்போவுமே அவங்க பார்ப்பாங்கன்னா சாமுண்டி ஸ்ரீ அந்த எம்டி தான் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே உடனே என்னங்க திடீர்னு வந்திருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை நீங்கள் வந்து என்னையும் என் பொண்ணையும் காப்பாற்றுறீங்களா, அதுக்கு தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கவும் இப்படி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாமுண்டி ஸ்ரீ வந்து நினைக்கிறாங்க ஆமாம் அந்த பிரியா பொண்ணு வந்து இவர் க்ரீன் கலர் ட்ரெஸ்லாம் போட்டிருக்குன்னு சொன்னார், ஆனால் இவர் வேறு கலர் ஷர்ட்டெல்லாம் போட்டிருக்கிறார் அப்படின்னு சாமுண்டி ஸ்ரீக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அடுத்தது சாமுண்டி ஸ்ரீ அங்கேருந்து கிளம்பவும் அப்போ பிரியாவை பார்த்துட்டே போகிறாங்க. அப்போ வந்து சாமுண்டி ஸ்ரீக்கு புரிஞ்சிருது பிரியா வந்து அவள் வந்து எம்டியை விரும்புகிற மாதிரிக்கு தெரியுது, ஆனால் உள்ளே இருக்கப்பட்டவரை பார்க்கும்போது கொஞ்சம் கூட மேட்சிங்காகவே இல்லையே, ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டி ஸ்ரீக்கு சந்தேகம் வந்துருச்சுது. அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி வந்து வந்துருந்தாங்க. வந்ததுமே சார் உங்களை நான் அடிக்கடி தொந்தரப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கவும் உடனே இளையராஜா சொல்றாங்க இங்க பாரு கார்த்தி உங்க அத்தை அடிக்கடி இங்க வந்துட்டு இருக்கனால இவர் பேசாம நீ இங்கே இருக்க வச்சிரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவும் டேய் அப்படிலாம் கிண்டல் பண்ணாதா அப்படின்னு கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவரும் சொல்றாரு சரி கார்த்தி எப்பனாலும் என்னை கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க ஈவினிங்ல வந்து எல்லாரும் வேலை முடிஞ்சு அவங்க எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரேவதி கிளம்பி போயிருந்தாங்க. ஆனா சாமுண்டி ஸ்ரீ மட்டும் கிளம்பாம அவங்க ஒரு இடத்துல காருக்குள்ள அவங்க மறைஞ்சு உட்கார்ந்துருக்கவும் அப்ப கார்த்தி வந்து கார்ல அவங்க போறதை சாமுண்டி ஸ்ரீ பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க அப்படியே வந்து அவங்களுக்கு தூக்கி வரி போடுது, இந்த கார்த்தி நம்மளை வழக்கம் போல் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இவன் தான் எம்டியாக இருந்துட்டு இருக்கிறான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்குவாங்க. அப்போ சாமுண்டி ஸ்ரீ பார்த்தோம்னா பிரியாவுக்கு அவங்கள சந்திக்கிறாங்க. உடனே பிரியாவும் சொல்லுங்கள் மேடம் எதுக்காக என்ன சந்திக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாரு பிரியா நீ எம்டியை லவ் பண்ணுறது உண்மை தானே அப்படிங்கவும் உடனே வந்து என்ன மேடம் நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க, ஆமாம் நான் எம்டியை நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க, உனக்கும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கவும் இதை கிட்டதுமே பிரியாவுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன திடீர்னு நீங்களே வழியை வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் எம்டி வந்து என் பொண்ணை விரும்புகிற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கும் போது உடனே வந்து பிரியாவும் புரிஞ்சுக்கிட்டுதாங்க ஓஹோ ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அவர் எப்போ பார்த்தாலும் ரேவதி கிட்ட எப்படிலாம் பேசுகிறாரு தெரியுமா அப்படிங்கவும் அப்போ உடனே சாமுண்டி ஸ்ரீ சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு ஏற்கனவே வந்து நான் வேற ஒரு மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணியாச்சுது, அவளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வர வச்சிருக்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே பிரியா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே நிச்சயம்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ஆனால் இந்த எம்டி வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, அதனால தான் எம்டி கிட்ட இருந்து எப்படியாவது ரேவதியை பிரிக்கணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கவும் இது கிட்டதுமே பிரியா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செஞ்சேன்னா கண்டிப்பாக அவர் உனக்கு கிடைப்பாரு அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சாமுண்டி ஸ்ரீ பிரியாவுக்கு ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே பிரியா வந்து மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே செஞ்சுருந்தேன், எனக்கு அவர் கிடைச்சா மட்டும் போகிற அப்படிங்கும் போது கண்டிப்பாக உனக்கு கிடைச்சிருவாரு அப்படிங்கிற அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டி ஸ்ரீ வீட்டுக்கு வரவும் இப்போ சூரியகலா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுது, அந்த கார்த்தி தான் எம்டியா அங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே சூரியகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்றது
இருக்கு அப்படிங்கும்போது அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்படிங்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ, நாளைக்கே ரேவதிக்கும் மருதுவுக்கும் யாருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சூரியகலாவுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னத்த சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கே ரேவதிக்கும் மருதுவுக்கும் கல்யாணமா, இது உங்கள் வீட்டில் சொன்னால் ஒத்துப்பாங்களா, முக்கியமாக ரேவதி ஒத்துப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அவள் தான் 6 மாதம் கழிச்சு தானே கல்யாணம்னு சொல்லியிருக்கிறா அப்படிங்கும்போது நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் அவள் வேறு ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு போயிருக்கிறான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போம்லாம் தெரியுது இது எல்லாமே இவங்க திட்டம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரேவதி இந்த சூழ்ச்சி வளையத்தில் விழுந்திருக்கிறான்னு. அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நாளைக்கே மருதுவுக்கு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அப்படிங்கவும், இது உங்கள் வீட்டாளுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாமல் தான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் அவங்கள நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துக்கிடலாம் அப்படிங்கும்போது, அத்தை நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், ஆனால் மருதுவை சம்மதிக்க வச்சிருவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் ரேவதியை நீங்கள் எப்படி சம்மதிக்க வைப்பீங்க அப்படிங்கவும், அதுக்கும் என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சாம்பிட்டு சொல்லவும், என்ன திட்டம் அப்படின்னு சூரியகலா கேட்டுட்டு இருக்கும்போது உடனே அவங்க தன்னுடைய திட்டத்தை சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே சூரியகலா அத்தை சூப்பரான திட்டம் தான், அதான் இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நினச்ச மாதிரிக்கு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சல அப்படிங்கும்போது, நான் எதுக்கு இருக்கிறேன், கண்டிப்பாக நடத்தி வச்சிருது அப்படின்னு சொல்லவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆனந்தமே ரேவதி வழக்கம் போல் வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போ உடனே சாம்பிடுச்சிரியும் ரேவதியை வேலை கிளம்பும் போது போயிட்டு வரேன்னு சொல்லும் போது சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அடுத்ததான் சாம்பிடுச்சிரி அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது அப்போ ரேவதி அவங்க வழக்கம் போல் ஆட்டோவுக்காக காத்துட்டு இருக்கவும், அப்போ சாம்பிடுச்சிரி அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே ரேவதி அங்கே நின்றுட்டு இருக்கும்போது, ரேவதி என்ன ஆட்டோ வரலையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா நான் கொஞ்ச இடத்துல வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் ஃபோன் பண்ணியிருக்கேன், கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கம்மா அப்படிங்கும்போது, நீ ஆட்டோல எல்லாம் போக வேண்டாம், வா நானே விடுது அப்படிங்கும்போது, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை அந்த பக்கமாக தான் போகிறேன், அதனால என் கூட வா அப்படிங்கவும், உடனே ரேவதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதியை தன்னுடைய காரில் அவங்க ஏற்றிட்டு போகவும், இப்போ சாம்பிடுச்சிரி அடுத்ததான் ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆன மாதிரிக்கு அவங்க நடிக்கவும், இதை கேட்டதுமே ரேவதி இது பார்த்ததுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அடுத்ததான் அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. அப்போ ரேவதி சாம்பிடுச்சிரி பக்கத்தில் இருக்கும்போது அப்போ உடனே டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரிக்கு வலி வந்திருக்குது, அதனால அவங்க கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ரேவதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. உடனே அவங்க ஃபோன் பண்ணுறதுக்காக போகும்போது சாம்பிடுச்சிரி தடுக்கிறாங்க. ரேவதி நீ யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம், ஏன்னா அவங்க அப்பா இதெல்லாம் கேட்டால் தாங்க மாட்டாரு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணுறத நான் என் கண்குளிராக பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாமா, அதனால உனக்கும் மருதுக்கும் இப்பவுமே கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கவும், இது கிட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் ரேவதி நான் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்பேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதுக்குள்ளேயும் உனக்கும் மருதுவுக்கும் கல்யாணம் நடக்கிறத நான் பார்த்துட்டோம்னா நான் கண்குளிர போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கவும், அப்போ ரேவதி இதுக்கு சம்மதிக்கவே மாட்டுக்கிறாங்க. அப்போ உடனே ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு பயமா இருக்குது, நான் இப்பவுமே நான் வீட்டில் எல்லாருக்கும் ஃபோன் பண்றேன் அப்படிங்கும்போது, என் மேல சத்தியமா சொல்றேன் நீ யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது, நீ சூரியகலாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணு அப்படிங்கவும், அடுத்ததை பார்த்தோம்னா சூரியகலாவும் ஃபோன் பண்றாங்க. சூரியகலாவும் மருதுவும் வந்துடவும், இது எல்லாமே சாம்பிடுச்சிரி திட்டனால அவங்க எல்லாமே ரெடியா இருக்கிறாங்க. அப்போ உடனே சூரியகலா கிட்ட சாம்பிடுச்சிரி சொல்றாங்க, எங்க பாரு சூரியகலா நீ போய் ஒரு தாலியும் 2 மாலையும் வாங்கிட்டு அப்படிங்கவும், உடனே சூரியகலாவும் அவங்க திட்டமிட்டபடி அதே மாதிரிக்கு வாங்கி வந்துருந்தாங்க. அப்போ உடனே மருது கிட்ட சாம்பிடுச்சிரி அப்படியே நடிக்கிறாங்க, மருது என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ரேவதிக்கு என்ன படுதுன்னே தெரியல, என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே திணறி போய் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கார்த்திக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அங்கே வரவும், இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி அப்படியே பதறடிச்சு ஓடி வராங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, கண்டிப்பா எப்படியும் மருதுவுக்கும் அவங்க ரேவதி கல்யாணம் நடக்காது, ஆனா கார்த்தி எப்படி தடுக்க போறாரு, அடுத்தது கார்த்தி தடுக்க வரும்போது கண்டிப்பா ரேவதி இவர் எதுக்காக நம்மள தடுக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கார்த்தி எப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கனால அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.